தலைவர் தலைவர் மனுஷன் என்ன நீங்க அண்டும் செல்லல பெருமைக்கு மாவடிக்கல என்னண்டு செல்லி போடு நீங்க குறைய முடிச்சு போடு போயிட்டு என்னன்னு செல்லுங்க நீ புல் வழங்குறது. நல்ல கேள்வி மனுஷன். பெருமைக்கு மாவடிக்கன்னு சொன்னா இதுல கருத்தை நீங்க தெரிஞ்சிருக்கணும், இந்த சமுதாயம் தெரிஞ்சிருக்கணும். மனுஷன் ஒரு 30-35 வருஷங்களுக்கு முன்னாடி அந்நேரம் தாப்பல்ல சொல்லக்குள்ள சுவர் இல்ல, அந்நேரம் வேலி, சில வீடுகள்ல வேலி இல்ல. அப்ப அந்நேரம் சுண்ணத்து கல்யாணம் ஆண்களுக்கு நடக்க. அப்ப சுண்ணத்து கல்யாணத்துக்கு முந்தின ஆண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சுண்ணத்து கல்யாணம் வீட்டா ஒரு 6-7 பெண்கள் எல்லாம் சேர்ந்து உடலுக்குள்ள அரிச போட்டு அந்த உலக்கையால இடிக்க பங்கன் நடக்கும். அதை பார்க்கறதுக்கு ஒரு கண்கொள்ள காட்சியா இருக்கும். அப்ப நிறைய ஜோக்குகள் ஆட்டிட்டு பாட்டு படிக்க அப்ப வேலை செய்வாங்க. இந்த சுண்ணத்து கல்யாணத்து வீட்டுல இதை என்ன செய்வான்னு பக்கத்து வீட்டு காரு பக்கத்து வீடு புறாம தானே அவன் என்ன செய்வான்டா வேலிக்கு மேல அப்படி வேலி அப்படி எட்டு துட்டு கொடு இப்படி எட்டி பார்த்தா என்னடா 3-4 பொம்பளைகள் இஞ்சல மாவடிச்சு கிடிக்காம யோசிச்சு போட்டான். நீ 3-4 பேரைய வச்சுக்கு மாவடிப்பாய் சாரி உனக்கு செஞ்சாத்தன்னு அடுத்த என்ன செய்வான்னு சொன்னா ஒரு 7-8 பொம்பளைகளை கூட்டிக்கு வந்து இஞ்சால தேவைக்கு கல்யாணத்துக்கு இடிப்பாங்க. இங்க ஒன்று தேவையும் இல்லை, இட்டிக்கு அந்த மாவை அங்கே பணியாரம் சொல்லுவாங்க. இங்க சும்மா வச்சு கிரிக்க. அப்ப சும்மா வச்சு கிரிக்கமா என்ன செய்யும், புழு குத்தும். அப்ப அந்த மாவை புழு குத்தினோன்னு நேரண்டா வெட்டி புதைக்க சிலதுகளை கொண்டு பீச்சில தூக்கி எறிகிற. அப்ப இதுக்குத்தான் சொல்ற என்னன்னு சொன்னா ஜுல்பாக்கே கர்பா பெருமைக்கு மாடிக்கின்ற என்ன நல்லமா பரவாயில்லையே விளங்கிச்ச மனுஷன் இதான் அது.